சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரோ பேசினா பரவாயில்லம்மா, இவளுக்கு என்ன தெரியும் தானே? இவளே எப்படி பேசுறா பாரு. சிந்து, அவ அதுக்குதான் ஆசைப்படுறா, புரியுதா? இப்ப பாரு, அவ ஜாலியா பிரியாணி தின்னுகிட்டு இருப்பா, நீ இங்க உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்க. இதுக்குதான் சொல்றது, நீ அவகிட்ட வந்து தேவையில்லாம பேசாதன்னு, புரியுதா? செவந்தி, இந்த விஷயத்துல சிந்து மனசு எவ்வளவு பாதிக்கப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பூர்ணிமா வேற எதை சொல்லிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன் செவந்தி. என் பொண்ணை இப்படியெல்லாம் சொன்னா நான் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? இரு, நான் இப்பவே போய் அவளை கேட்டுட்டு வரேன், அப்பதான் எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆகும். ஐயோ அம்மா, நீங்க சும்மா இருங்க. நீங்களும் ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு? அவ ரொம்ப பேசுவா. அதையும் பாத்துரலாம் செவந்தி, அப்படி என்னதான் பேசுறான்னு பாத்துரலாம். 4 பேரு தட்டி கேக்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவெல்லாம் பேசாம இருப்பா. இல்லனா அவ சும்மாவே இருக்க மாட்டா. அவள ஐயோ அம்மா, அம்மா சிந்து, கொஞ்சம் சொல்லு சிந்து. அவங்க பாட்டுக்கு அங்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க, ஏன் தேவையில்லாம சண்டை இன்னும் வளர்த்துக்கிட்டு? மாமா, மாமா, கொஞ்சம் வெளியில வாங்க. என்ன மாமா, இனிமே அந்த சிந்து நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. மீறி வந்தா அவ காலை உடைச்சிருவேன் நானு. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? என்ன மாமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? செவந்தி ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா. இந்த வீட்டுல இருக்கிறவங்களே அடிப்பாளா அவ? பூர்ணி, நீ என்ன சொல்ற? யார் அடிச்சா? யாரா? அவதான் மாமா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கை நீட்டி அடிப்பா? என்ன, சிந்து உன்ன அடிச்சுதா? என்ன இது? அது ஏன் உன்ன அடிக்குது? என்ன பொண்ணு சொல்ற? இது எப்ப நினைச்சு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேக்டரிக்கு தேடி வந்து சிந்துவும் செவந்தியும் என்கிட்ட சண்டை போட்டாங்க. என்னடி சண்டை போடுறீங்கன்னு கேட்டா, அப்படிதான் சண்டை போடுவோன்னு சொல்லி என் கண்ணத்துல அரைஞ்சிட்டு போயிட்டாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? இப்படி கண்டவகிட்டயும் அடி வாங்குறதுக்கு தான் என்ன இந்த வீட்டுல கட்டி கொடுத்தாங்களா? மாமா, அவ வரவே கூடாது. அவ வந்தா நான் இனிமே இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். ஏமா, அந்த புள்ள உன்னை அடிச்சதுன்னு சொல்றியே, எதுக்காக அடிச்சது? பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறா மாமா. அவ அடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஆமா ஆமா, நீ பேசின பேச்சுக்கு உன்னை அடிக்காம என்ன செய்வாங்களா? ஏமா, அடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கியே, நீ என்ன பேசுனேன்னு அவங்க கிட்ட சொன்னியா? நீ சொன்னதை சொன்னா அவங்களே உன்னை அடிப்பாங்க. ஏன் பூர்ணி, நீ என்ன சொன்ன? அவ எப்படி சொல்லுவா? சொல்ற மாதிரி பேசியிருந்தா சொல்லிருப்பா. சும்மா இருக்க பொண்ணு சீண்டிட்டு அடி வாங்கிட்டு வந்து அடிச்சிட்டான்னு கதை சொல்லிட்டு இருக்கா. ஏமா, என்ன நடந்துச்சுன்னு நீங்களாவது சொல்லுங்க. இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? ஊர்ல இருக்க எல்லா கடைக்கும் போன் பண்ணி அப்பத்தா கைமணம் சரக்க தப்பா ஏதேதோ சொல்லி சாமானெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துட்டு போக வச்சிருக்கா. அதனாலதான் அனுப்பின அத்தனை சரக்குகளையும் திரும்ப கொண்டு வந்து வீட்டுல இறக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அத தட்டி கேட்கறதுக்கு செவந்தியும் சிந்துவும் போனா, சிந்துக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு தப்பா பேசியிருக்கா. இப்படி யாராவது பேசுவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ?
உனக்கு பிடிக்கலனா நீ என்ன வேணா பேசுவியா? ஆமா, நான் ஒண்ணும் இல்லாத போலாததெல்லாம் பேசலையே. உங்க பொண்ணு தான் டெய்லி அவனுக்கு பிரியாணி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கா. உங்க பொண்ணுக்குன்னா அவர் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு ஹெல்ப் பண்ண வராரு. ஒண்ணும் இல்லாம இதெல்லாம் நடக்கும். இத பாரு பூர்ணிமா, இப்படி எல்லாம் பேசாத. நீ இப்படி பேசினதாலதான் உன்னை சிந்து அடிச்சிருக்கா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் பூர்ணி, அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம வீட்டுல இருந்து தானே சாப்பாடு போய்கிட்டு இருக்கு. சிந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தானே போகுது. இதுல என்ன தப்பு இருக்கு? நானும் அதத்தான் மாமா கேக்குறேன். அந்த இன்ஸ்பெக்டர் மேல மட்டும் எதுக்கு அவ்வளவு அக்கறைன்னு கேக்குறேன். இதுல என்ன தப்பு? தப்புதாம்மா. நீ பேசினது தப்புதான். நீ பேசினது அவங்க 2 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குங்கிற மாதிரி பேசிருக்க. இப்படி தப்பா பேசினா அடிக்காம என்ன செய்வாங்களா? பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து அடிப்பேன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியமே இல்ல. முதல்ல வெளியில போங்க. ஏமா, என் பொண்ண குறை சொன்னா நான் கேட்காம வேற யாரு வந்து கேட்பாங்க? எது உங்க பொண்ணா? யார் உங்க பொண்ணு? நீங்களே ஏதோ ஒரு அனாதாசிரமத்துல யாரும் இல்லாம கிடந்தீங்க. அவளுக்கும் யாரும் இல்ல. நீங்க 2 பேரும் உங்களையே அம்மா பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டா அத நாங்க நம்பணுமா? பெத்த குழந்தைங்களே உங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு அவ மக, அவளுக்கு நீங்க அம்மாவா? உங்க காமெடி எல்லாம் நீங்க வேணா ரசிச்சுக்கோங்க. எங்க கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. கிளம்புங்க முதல்ல. குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அப்படியே இவங்களே சொல்லிக்குவாங்களா குடும்பம்னு? ஆமா, அப்படியே 2 குழந்தைங்க அப்படியே மணல்ல வீடு கட்டி விளையாடுறாங்க. போவீங்களா? வந்துடுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒரு பெரியவங்க கிட்ட எப்படியா பேசுறது? யாரு பெரியவங்க? வயசு அதிகமா இருந்தா பெரியவங்க அப்படியே மரியாதை கொடுத்துடணுமா? நீ வேணா அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணு. என்கிட்ட எல்லாம் அதை சொல்லாத. மாமா, அவளை முதல்ல வெளியில போக சொல்லுங்க. அவளை மட்டும் இல்ல, அவங்க அம்மாவையும் சேர்த்து வெளியில போக சொல்லுங்க. ஏய், அவங்கள வெளியில போக சொல்றதுக்கு நீ யாரு? அவங்க என் அம்மா மாதிரி, சிந்து என் தங்கச்சி மாதிரி. அவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அத கேக்குறதுக்கு நீ யாரு? ஓ, இவங்க உங்க குடும்பமா? நல்ல விளங்கிடும் போ. ஏற்கனவே அண்ணன் அண்ணின்னு 2 பேர் இருக்காங்க. எங்க போனாலும் என்னத்தையாவது திருடிட்டு திருட்டு பட்டம் வாங்கிக்க வேண்டியது.